படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று ஊடகவியலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்திற்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன யாழ் மாவட்ட செயலகத்தில் ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்கில் கலந்து கொள்ளவிருந்த நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெறவிருந்த ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்கை யாழ் ஊடக அமையத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் புறக்கணித்திருந்தனர். ஊடகவியலாளர்களை அடக்காது
ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல், ஊடகவியலாளர்கள் 39 ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவைக்கான நீதி வேணும் என்று தான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் அந்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சம்பந்தமான விசாரணையும் எதையுமே இந்த இத்தனை வருடம் 20 வருடங்கள் கடந்தும் எதுவுமே மேற்கொள்ளாத நிலையில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துருக்கோம். අවුරුදු 20ක් දැන් කාලය ගත වෙලා තියෙනවා. අර මාධ්‍ය විචිත නමුත් ඒකට අවශ්‍ය විමර්ශන කටයුතු අද වෙන අතුරු ආරම්භ කරලා නැහැ. ඒ නිසා තමයි අපි මේ උද්ඝෝෂණය මේ සාමූහිකව මෙතන අපි ඉදිරිපත් කරේ. இவர் கூட 2 வருஷத்துக்கு முதல் யாழ் ஜப்னா பிரஸ் கிளப்லேயே வந்து நாங்கள் சந்தித்து எங்களோட பிரச்சனையெல்லாம் பேசியிருக்கோம். அந்த பேச்சு கூட இதுவரையிலே தெரியும். ඔබතුමත් මේ මීට කලින් ගෙවිලා කතා කරලා කියාලෝ කිසිම ප්‍රගතියක් ආවනේ කියලා. இது எங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் அல்ல, அமைச்சுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, அரசுக்கும் எதிரானவர்கள். අපි රාජ්‍යයට හෝ අමාත්‍යතුමාට ඔබතුමාට එරෙහිව කටයුතු කරන පුද්ගලෙක් නෙවෙයි. எங்களோட ஊடகவியலாளர்கள் ஒரு ஊடகவியலாளர் கூட விசாரணைக்கு எடுக்கப்படாது அந்த ஆயுத குழுக்களை காப்பாற்றுவார். ඒ කියන්නේ අද වෙනතුරු මේ ඒක මාධ්‍ය වේදිකෙකුත් මේ විමර්ශනයට ලක් කරලා නැහැ. එතකොට මේ අර ආයුධ කල්ලියලට සහයෝගය දෙන්නද බලාපොරොත්තු වෙන්න ඒ කියන විමර්ශන කටයුතු අඩවල තියෙන කියලා අහනවා. இவர்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் இன்றையும் வெள்ளவெட்டியோடு இருக்கிறார்கள், அவர்கள் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் என்றது ஊடகவியலாளர் தரப்பில் மனவேதனையாக இருக்குது. ඒ කියන්නේ ඝාතනයට සම්බන්ධ පුද්ගලයන් අද නිදොස් කොට නිදොස් මේ පාරවල විදිනවා කියලා කියන්නේ. நாங்கள் இந்த அரசாங்கம் வரைக்குள்ளே வந்து நாங்கள் முதலாவது கேட்ட விஷயம் வந்து இந்த விஷயங்கள் படுகொலைகளுக்கு அல்லது காணாமல் போதல்களுக்கு வந்து நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட வந்து சில விஷயங்களை கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் இந்த கவர்மெண்ட் தேர்தல் காலத்திலே நாங்கள் சில விஷயங்களை சொன்னாங்க. பிறகு வந்து நாங்கள் இப்போ அண்மையில் வந்து நாங்கள் அரசாங்கத்தின் ஊடக அமைச்சரை அல்லது ஊடக பிரதி அமைச்சரை சந்தித்து எங்களோட கோரிக்கைகளை நாங்கள் நேர முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டுறோம். சரி, ஊடக அமைச்சரை அல்லது பிரதி அமைச்சரை சந்தித்து நாங்கள் நேரடியாக கோரிக்கை விடணும். ஆனால் எங்களோட கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டு சார் கோரிக்கை என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நீங்கள் சொல்கிறது சரி. இன்றைக்கு நேரடியாக உங்களுடைய காலடிக்கு பிரதி அமைச்சர் வருகின்றார். சரியா, இப்போ இன்றைய ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் டோட்டல் அஜெண்டாவை மாற்றி அமைச்சு உங்களுக்காக வேண்டி 2.5 மணி நேரம் ஆரம்ப பிரச்சனையில் கதைக்கிறதுக்கு ஜனநாயக ரீதியான ஒரு முறை உங்களுக்கு அப்படி இருந்தால் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் போராட்டம் நடத்தின பிறகுதான் இதுன்றீங்க. நாங்கள் நேரடியாக கோரிக்கை வைக்க அந்த கோரிக்கையை ஏற்றுக்கலாமே, ஏன் ஏற்க நாங்கள் சந்திப்பு சொல்றது படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு உடனடியாக ඝාතනයට ලක්වෙච්ච අයගේ සාධාරණ විසඳුමක් ඕනලු. ඒක තමයි මෙයාලගේ அமைச்சர் கௌரவ பிரதி அமைச்சர் வர்றா. நாங்கள் எங்களோட ஒர்க் ஷாப் எல்லாம் இப்போ நிப்பாட்டப்பட்டிருக்கு. நீங்கள் வாங்க, நாங்கள் இந்த விஷயங்களை கதைப்போம். இப்போ நீங்கள் சொல்லத்தானே நாங்கள் வந்து நியாயமாக விட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. இனி நாங்கள் அமைச்சர் எங்களை கூப்பிட்டு வந்த இடத்தை அமைச்சரை இங்கே வரைக்கும் நெருக்கடி மத்தியில் பணியாற்றுகிறார். උතුරේ මාධ්‍යවේදී වෙන අයලු දකුණේ ඉන්න මාධ්‍යවේදී වෙන අයලු මේකොල්ලෝ අවුරුදු 30ක යුද්ධ සමයේදීත් ඒ බර අදක එදගෙන තමයි කටයුතු කරන්නේ. யார் இங்க வரும்போது எவரும் காதல கேட்டுட்டு போறதா இருக்கு. இந்த අවුරුත් මෙයාලගේ ප්‍රශ්න වලට එහුම්ගම් දෙන්නේ අයලු කියලා දෙන්නේ අයලු. ஓடாரி காம்பலே ஓடாரி காம்பலே ஓடாரி காம்பலே கருப்பாடுகளே 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 பதுங்காதே அமைச்சரே பதுங்காதே 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 அமைச்சரே பதுங்காதே கோழி வேடதாரிகளே கோழி வேடதாரிகளே கோழி வேடதாரிகளே கருப்பாடுகளே கருப்பாடுகளே கடந்த காலத்தில் இடித்த போராட்டம் இப்போது கசக்குதா? கடந்த காலத்தில் இடித்த போராட்டம் இப்போது கசக்குதா? கடந்த காலத்தில் இடித்த போராட்டம் இப்போது கசக்குதா? பிபி அரசே! அனுர அரசே! பிபி அரசே! சந்திரசேகரே!
ஏன் அமைச்சரே வெளியே வா இருக்கிறாய் பிரதி அமைச்சரே வெளியே வா வெளியே வா வெளியே வா பிரதி அமைச்சரே வெளியே வா பிரதி அமைச்சரே வெளியே வா வெளியே வா பிரதி அமைச்சரே வெளியே வா வெளியே வா பிரதி அமைச்சரே வெளியே வா வெளியே வா வெளியே வா அமைச்சரே வெளியே அனுப்புங்க ரோட் ப்ளாக் பண்ணுவாங்க கொஞ்சம் எங்கால போங்க என்ன என்ன ஊடகவியலாளர் இல்லாத கூட்டம் எதற்கு ஊடகவியலாளர் இல்லாத கூட்டம் எதற்கு அமைச்சர் டிப்யூட்டி மினிஸ்டர் கம் அவுட் டிப்யூட்டி மினிஸ்டர் கம் அவுட் இன்று இந்த யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் நாங்கள் ஒன்று கூடி இந்த ஊடகவியலாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது எங்களுடன் கூட பணியாற்றிய 39 ஊடகவியலாளர்கள் படுகொலைக்கு இதுவரை காலம் எந்த அரசு வந்தாலும் இதுவரை காலம் இப்போ இந்த புதிய அனுர அரசு வந்தும் 2 வருடங்கள் கடந்த நிலையில் இந்த 39 ஊடகவியலாளர்கள் விசாரணையை துரிதப்படுத்தாத நிலையில் நாங்கள் அதனை தெரியப்படுத்தவும் அதனை விசாரணையை துரியப்படுத்துமாறு கோரி இந்த மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் அனைத்து ஊடகவியலாளரும் ஒன்று கூடி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஆனால் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை காதில் வாங்காத அளவு அதாவது வரலாற்றில் வருகின்ற ஊடக அமைச்சர்கள் அனைவரும் எங்களோட பேசுகிறதுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். நாங்கள் எங்களோட பேச்சை கேட்டார்கள். எங்களோட வலிகள் எங்களோட வேதனைகள் ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமாக விசாரணையை சம்பந்தமாக கேட்டார்கள். ஆனால் இந்த அரசில் இன்றைக்கு மாவட்ட செயலகம் வந்திருக்கும் பிரதி ஊடக அமைச்சர் வந்து சந்திக்க மறுத்திருக்கிறார். அது உண்மையிலே வெளியே ஒன்று உள்ளே ஒன்று என்ற நிலை இந்த அனுர அரசின் நிலை இன்று இந்த மாவட்ட செயலகத்தில் இன்று ஊடகவியலாளர் அனைவரும் முன்னால் வெளிப்பட்டிருக்கு. அதேவேளை நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த யாழ் மாவட்ட செயலர் பிரதீபன் அவர்கள் எங்களை உள்ளே வராமல் போலீஸில் கேஸ் போட்டுக்கிறார். உள்ளே வர விடாமல் என்ன அவருக்கும் தெரியும். அவரும் ஒரு ஊடகவியலாளராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஊடகவியலாளர் வழி அவருக்கு தெரிந்தும் அவர் இந்த அரசுக்கு வக்குவாக்கு அதாவது அவர் இந்த அரசுக்கு வக்காலத்து வாங்குகிறாரோ என்ற நிலை தான் இங்கே இருக்கிறது. தமது பதவிகளை தக்க வைப்பதற்காக இப்படி ஒரு சேவையில் இருந்து இப்படி ஒரு பிழைப்பை நடத்துறது உண்மையில் ஒரு மனதில் வேதனையாகவும் ஒரு கேவலமான செயலாகவும் தான் நாங்கள் பார்க்குறோம். இன்று நாங்கள் 39 ஊடகவியலாளருக்கு நீதி வேண்டி இந்த இடத்தில் வந்து வழிகளோடு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முதல் கோரிக்கையாக ஊடகவியலாளர் படுகொலை கையில் எடுப்பேன் என்று சொன்ன இந்த அனுர அரசு இன்று 2 வருடங்கள் கடந்த நிலையில் அதனை கைவிட்டுள்ளது. அந்த பேச்சுக்கு கூட இடமில்லை. இன்று மாவட்ட செயலகத்தில் நடந்த போராட்டத்தில் எங்களிடம் வந்து எங்கள் கோரிக்கைகளை எங்கள் நியாயங்களை கேட்கக்கூட மறுத்துவிட்டது இந்த பிரதி அமைச்சர் என்னும் போது இந்த அனுர அரசின் ஊடக பிரதி அமைச்சர் மறுத்ததில்லை என்று என்ன தெரிகிறது. எங்களுக்கு நியாயம் எப்போதுமே கிடைக்கப் போவதில்லை. இந்த அரசு வாய்வழி மூலம் சொல்கிற அனைத்தும் பொய்களாகவே இன்று இந்த இடத்திலே தெரிந்திருக்கிறது. எனவே நாங்கள் இந்த யாழ் ஊடக மையம் ஒன்று இந்த இடத்துல சொல்ல விரும்புவது எங்கள் கோரிக்கைகள் எங்கள் யார் வந்தாலும் என்ன செய்தாலும் எங்கள் போராட்டங்கள் தொடரும். எங்கள் நியாயமான ஜன ரீதியான நாட்டில் ஊடகவியலாளர் படுகொலை என்றது உண்மையிலே ஒரு கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும். எந்த அரசு வந்தாலும் இந்த அரசு போல் தான் எல்லாம் முன்னர் இருக்கிற அரசும் இந்த அரசு போல் தான் இருந்தது என்றதை தெளிவாக இந்த இடத்தில் நாங்கள் இன்று கண்டிருக்கிறோம். மனவேதனையாக இருக்கிறது. இந்த ஊடகவியலாளர் நியாயங்களை அடுத்தது உள்ளே ஒரு செயலமை நடக்குது. 4 ஊடகவியலாளரை வைத்து செயலமை நடத்துகிறார்கள். உண்மையில் அந்த செயலமர் வந்தது அவர்கள் நடந்ததாக காட்டுவதற்காக உள்ளே ஒரு ஊடகவியலாளரும் இல்லாத ஒரு செயலமர் உள்ளே நடக்கிறது. உண்மையிலே இந்த செயலமர் நடக்கிறதாண்டா அங்கே அந்த இடத்துல முழு ஊடகவியலாளரும் பங்கு பெற்றி இருக்கணும். இதற்கூட கருத்தில் ஒரு சின்ன ஒரு செயல்பாடை கூட செய்ய முடியாத இந்த அரசாங்கம் எப்படி இந்த ஊடகவியலாளர் பிரச்சனை தீர்ப்பது என்றுதான் இது தெரியவில்லை. யாழ் ஊடக மையம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது. 39 ஊடகவியலாளர் படுகொலை தொடர்பில் உடனடி விசாரணையை ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஊடக நிறுவனங்கள் 3 ஊடக நிறுவனங்கள் 39 ஊடகவியலாளர் படுகொலை சம்பந்தமாக உடனடியாக விசாரணையை மேற்கொள்ளாத நிலை நாங்கள் இதே நிலை தான் எங்களுக்கு ஏற்படும். தொடர்ந்து நாங்கள் வீதிகள் நின்று போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.